ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமன்ஸ் ஆர்ட். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஆர்டிஃபிஷியல் வேணி இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் கம்பி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு க்ரீன் டேப் எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ளவர் செய்கிறதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒயிட் கலர் ஸ்டோனு, அதுக்கப்புறம் இது ரெட் கலர் பேப்பர் ஃப்ளவர். இப்போ மார்க்கெட்டில் எல்லாமே இந்த மாதிரிப்பட்ட ஃப்ளவர் கிடைக்கிது. இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ நம்ம யூஸ் பண்ணலாம். மொத்தமே இவ்வளோ தான் நமக்கு தேவை. நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் வேணி செய்கிறதுக்கு. பாருங்கள், நம்ம இப்போ கோல்டன் கலர் கம்பியை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி ரவுண்டாக லைட்டாக ரவுண்டாக வர மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எதுக்கு நம்ம எடுக்கிறோன்னா த்ரெட்டு போட்டு நம்ம கட்டுறதுக்காக வேணிய. ஒரு பக்கம் இந்த மாதிரி கொஞ்சம் லென்த் விட்டுட்டு ரவுண்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் கம்பியை இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றாட்டு சுற்றிடுங்க. சுற்றிட்டு இன்னொரு பக்கமும் அதே மாதிரி த்ரெட்டு போட்டு கட்டுறதுக்காக ஒரு சின்ன சைஸில் ஒரு ரவுண்ட் எடுத்து இந்த மாதிரி கம்பியை வச்சு வளைச்சி விட்டுருங்க. பாருங்கள், நம்ம இப்போ வேணி செய்கிறதுக்குள்ளே கம்பி ரெடி பண்ணிட்டோம் கோல்டன் கலரில். இனி நம்ம இதுக்கு மேலே க்ரீன் டேப் வச்சு நம்ம சுற்றிடலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், க்ரீன் டேப்பை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம சுற்றிடலாம். அப்போ நமக்கு க்ரீன் கலரில் கிடைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே சுற்றிடுங்க. பாருங்கள், நான் சுற்றி முடிச்சாச்சு. பாருங்கள், நமக்கு ஒரு தண்டு மாதிரி அழகாக இருக்கும் க்ரீன் கலரில். இனி நம்ம இதுக்கு மேலே பூ வச்சு நம்ம கட்ட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பஞ்சாக இருக்கும் ஃப்ளவர்ஸ் எல்லாம், அதை நீங்கள் இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி அழகாக ஒவ்வொரு பூவாக அழகாக வரும் ஒத்த ஒத்தையாக. பாருங்கள், நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவுக்கு நீங்கள் பூ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இப்போ அதை கம்பிக்கு மேலே நம்ம எப்படி பூ வச்சு கட்டுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், ஆப்போசிட் சைடு வச்சு நம்ம கட்டணும். ஒரே இடத்துல 2 பூ வச்சு கட்டுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு பூ வைக்கிறத விட நம்ம டபுள் பூ வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வரும். இன்னொரு பூ வச்சு கட்டுற பாருங்க. பூ நம்மளை பார்த்து வந்துச்சு அப்படின்னா பூவோட தண்டு பகுதி நம்மளோட ஆப்போசிட் சைடில் வரணும். இந்த மாதிரி தான் நம்ம பூ கட்டணும். அப்போ தான் நம்ம கட்டும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இனி நம்ம இன்னொரு பக்கம் பார்த்து பூ வரும்போது அதோட தண்டு பகுதி நம்ம பக்கம் பார்த்து வர மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி அந்த தண்டு பகுதியை அந்த கம்பிலேயே நீங்கள் சுற்றி சுற்றி விட்டுருங்க. அப்போ நெருக்கமாக அழகாக வரும். பாருங்கள், ஃபுல்லாகவே அதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம கட்ட போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளவர் வேணி செஞ்சு நீங்கள் டான்ஸ் ப்ரோக்ராமுக்கெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். வெட்டிங் மேரேஜ் ஃபங்க்ஷனு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வேணி குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் ட்ராமா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் நமக்கு பிடிச்ச கலரில் எந்த கலரில் வேணாலும் நமக்கு கிடைக்குது இப்போது. அதனால் நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக
எந்த கலர் பூ வேணாலும் நம்ம வந்து வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கட்ட போகிறோம். இதே சேம் ப்ரொசீஜர் தான், ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு. பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிட்டேன் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள், கீழ்ப்பக்கம் பார்க்குறதுக்கு க்ரீன் கலர் தண்டு மாதிரியே அழகாக இருக்குது. இனி நம்ம இந்த ஃப்ளவருக்கு மேலெல்லாம் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டோன் வச்சு நம்ம வந்து ஒட்டிடலாம். அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் லுக்காக ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு பூக்கும் சென்டர்லேயும் ஸ்டோன் வர மாதிரி கரெக்டாக நம்ம வந்து வச்சிடலாம். ஃபேப்ரிக் க்ளூவாக இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து கரெக்டாக வர மாதிரி இந்த மாதிரி வச்சுருங்க. ஃபுல்லாகவே நம்ம அப்படி தான் வைக்கணும். 2 பக்கமும் வைங்க. 2 பக்கம் இருக்க ரோஸுக்கும் சென்டரில் வர மாதிரி வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து க்ளூ வச்சு ஸ்டோன் வச்சு நம்ம வந்து ஒட்டிடலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளே ஆகிட்டு இருக்க வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப்னு இருக்க ரெட் கலர் பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாருங்கள், இந்த ஸ்டோனை ஃபுல்லாகவே எல்லா ஃப்ளவருக்கும் சென்டர்லேயும் வர மாதிரி வச்சிடலாம். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே வச்சுட்டேன் பாருங்கள். இனி லைட்டாக கொஞ்சம் ட்ரை ஆனதும் நம்ம வந்து 2 பக்கமும் த்ரெட் வச்சு நம்ம வந்து கட்டிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. நம்ம கட்டுறதுக்கு தேவையான அளவுலேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி சும்மா நம்ம வந்து நாட் போட்டு விட்டால் போதும். ஒரு டபுள் நாட் போட்டு விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வந்து ஹேரில் வந்து எங்கே வச்சாலும் கரெக்டாக நமக்கு வந்து ஃபிட் ஆகிற மாதிரி த்ரெட் வச்சு நம்ம வந்து கட்டிடலாம். அப்போ நமக்கு வந்து ரொம்பவே ஃபிட்டாக அழகாக இருக்கும் ஹேரில் வைக்கும்போது. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வேணி வந்து வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஃப்ளவர் வேணி வந்து நம்ம வந்து நமக்கு பிடிச்ச கலர்லாம் நம்மளே வாங்கி நம்மளே செஞ்சு நம்ம வந்து அவங்களுக்கு ஹேர் டெக்கரேஷனில் வந்து நம்மளே வச்சு விடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்ம வந்து ஹேரில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.